ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் அற்புதமான ஒரு பாடம். தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் எதை செய்ய வேண்டும்? நல்ல அற்புதமான ஒரு பாடம். ஒரு மனிதன் தன்னோடு கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும், தனக்கு விருப்பமானவர்கள், தனக்கு சொந்தமானவர்கள், உறவுகள், உண்மையான நண்பர்கள் தங்களோடு கூட ஐக்கியமா இருக்கணும், அவங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு நினைத்தா அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள், பிரயாசங்கள், வார்த்தைகள், நடக்க, பேச்சு, அவங்களுடைய குணலட்சணங்கள், அவங்களுடைய நற்கிரிகள், அவங்களுடைய எல்லாமே நன்மையானவைகளாகவே காணப்படும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் உலகத்தின் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. எங்க இருக்கிறார்கள்? தண்ணி அடிச்சுதான் எங்கெங்க கிடக்குறான், மோரில் கிடக்குறான், பப்ளிக் டாய்லெட்ல கிடக்குறான், டீ கடையில் கிடக்குறான், புகை சினிமா கொட்டாயில் கிடக்குறான். சில ஊர்களில், கிராமங்களில், சிட்டிகளில் பெரியவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க என்பது குறித்து நன்றாக தெரியும் உங்களுக்கு. தண்ணி அடிச்சா எங்க கிடக்குறான்? மோரில் கிடக்குறான். இப்படி தவறான காரியங்களை செய்கிறவர்கள் தவறான இடங்கள் இருக்கிறார்கள். காலையில மாலையில சாரா கடையில பார்க்கலாம், சிலரை டீ கடையில பார்க்கலாம், சிலர் ஓட்டல பார்க்கலாம், சிலர் வாலிபர்களை ரோட்டில் பார்க்கலாம், சில வாலிபர்களை பெண்கள் பின்னால் போறதை பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு மனிதர்கள் பாவத்திலையும், சாபத்திலையும், அக்கிரமத்திலையும், அநியாயத்திலும், ஒருவேளை சிலர்கள் வேலை ஸ்தலத்துல பார்க்கலாம், ஆபீஸ்ல பார்க்கலாம், வீட்டில் பார்க்கலாம், அவங்க உறவுகள் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, கணவன் மனைவி மத்தியில, குடும்பங்களோடு கூட பார்க்கலாம். சிலரை இப்படி சிலரை சில இடங்களை பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? நாம் எங்க இருக்கிறோம்? நாம் எங்க இருக்கிறோம் என்பது குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க இருக்கிறோம்? தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? சிலர் வீம்புக்கான வார்த்தைகளை பேசுகிறத நான் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும், வார்த்தையை கவனியுங்கள், அது நிற்காது, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பெருமையாக பேசுகிற வார்த்தையாகவே, அறியாம பேசுகிற வார்த்தையாகவே, எப்படி அங்க கூட இருக்கிறார், நாங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். பீடி அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, தவறான காரியங்களில் ஈடுபடுறவங்க, தவறு செய்கிறவர்கள், அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, கடவுளை எங்க கூட இருக்கிறாருங்க, கடவுள் எங்களுக்கு யாருன்னு தெரியும், அவருக்கு செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுட்டா அவர் சாப்பிட்டு போயிடுவாரு. இப்படியெல்லாம் உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், பக்தி இல்லாம பேசுகிற ஆட்களை நாம் பார்க்கிறோம். சில பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருந்தா அப்பா அம்மானுடைய அருமை தெரியணும், அவங்களுடைய வளர்ப்பு அருமை தெரியணும்னு ஹாஸ்டல்ல குடும்பம் போடுவாங்க பாருங்க. அவன் அடங்கி அந்த இடத்துல அடி வாங்கி, அடங்கி மெதுப்பட்டு உதப்பட்டு நல்ல கற்றுக்கொண்டு சமுதாயத்துல சிறந்தவனா, வீட்டுக்கு சிறந்தவனா, நாட்டுக்கு சிறந்தவனா, கடவுளுக்கு உபயோகம் உள்ளவனாகவே நேரத்துல மாறி விடுகிறத நான் பார்க்கிறோம். அற்புதமா இருக்கும், அவர்கள் ஆச்சரியமாக மாறிவிடுவார்கள். அந்த அளவுல அவங்களுடைய நடக்கை, நற்குணங்கள், நற்பண்புகள் இருக்கும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் தேவனுடைய கிரிகளை அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே எகிப்து தேசத்துல 430 வருடங்களாக அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருடங்கள் அவர் இருந்த பிற்பாடு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவருடைய புயத்தையும் ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ட பிற்பாடு வனாந்தரத்துல வந்தார்கள். வனாந்தரத்துல 40 ஆண்டுகளாக ஆண்டவர் வழி நடத்தினார். அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எவ்வளோ
ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் செய்து சத்துருக்களை மேற்கொண்டு நடத்தினதை கண்டார்கள். மீண்டும் கீழ்ப்படியாம போனது நிமித்தமாக மீண்டும் பாபிலோன் தேசத்துக்கு 70 ஆண்டுகளாக அடிமைகளாக கடந்து சென்றார்கள். அதுக்கு பிற்பாடு 3 படைகளாக ஒவ்வொரு குழுவாக கடந்து வந்தார்கள் எருசலேமுக்கு. மீண்டும் தன்னுடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று ஒரு பிரச்சனை மூலமா தான் நாம் அறிந்து கொள்ள முடியுமே தவிர சாதாரணமாக அல்ல. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகிறோம். கடவுள் எங்க இருக்கிறார், கடவுள் எங்க இருக்கிறார், இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகத்துல நாம் செயல்பட ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்ன கேட்டாக்கா, நமக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், குறைகள், குறைபாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கம், போராட்டம், சஞ்சலம், சலசலப்பு, குறைகள், வியாதிகள், இவைகள் மூலமாக கடவுள் இருக்கிறாரா என்று மனிதன் கேள்வி கேட்கிற அளவுல இந்த உலகத்துல இருக்கிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பைபிள் அழகாக நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். உங்க மனைவி உங்களோடு கூட இருக்கிறாங்க என்றால் நீங்க அவங்களை நல்லா கவனிக்கிறீங்க. அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, ஆகாரங்கள், அவங்களுக்கு வேண்டிய துணிமணிகள், வீடு வாசல் வசதிகள். அதே மாதிரி கணவன், அவனமாகவே பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்கிறார்களா? அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்தது நிமித்தமாக அவங்களை கவனிப்பதனால இப்படி ஒருவருக்கொரு ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க முடியாமல் இருக்க முடியுதுல பிரின்சிபல் பேசுகிறத பார்க்கிறோம். காரணம் சாப்பாடு, டீ, காஃபி, அவங்களுடைய பரிமாற்றம், அவங்களுடைய பரிசுகள், நன்மை, நல்ல வார்த்தைகள், நல்ல பண்புகள், நல்ல குணலட்சணங்கள், அவங்க மூலமாக நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வது, ஜெபிப்பதா, துதிப்பதா, ஆண்டவர் ஆராதிப்பதா, கர்த்தரு பயந்து நடக்கிறதா, பரிசுத்தமா வாழ்வதா, நீதியா வாழ்வதா, நேர்மையா வாழ்வதா, உத்தமா வாழ்வதா, இந்த வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் ஒருவருக்கொரு இன்பமாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக, உண்மையான நட்பாக வழங்குவார்கள். இதே வண்ணமாக நண்பர்களும் உண்டு. தண்ணி அடிக்கணுமா, பீடி அடிக்கணுமா, சிகரெட் அடிக்கணுமா, திருடணுமா, பொய் பேசணுமா, கொள்ளை அடிக்கணுமா, கொலை பண்ணணுமா, அவன் ஒரு பக்கம் பாருங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாத நண்பர்கள். அதனால்தான் நீதிமொழியில வா ஒரே பைய இருக்கலாம், ஒரே வாட்டி திருடலாம், ஒரே பங்கு போட்டுக்கலாம், நல்லா பெரிய உயர்ந்த திருடலாம் வான்னு கூப்பிட்டா, மகனே நீ சம்மதியாத, நீ போகாத, காரணம் அந்த கூட்டத்துல நீ இருக்காத, நீ இருக்க வேண்டிய இடம் வேற என்று தாயை புத்தி சொல்லுவாங்க என்று ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. யோசுவாவின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜோசுவா, சாப்டர் 1 verse 5 and 9. யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். என்ன அருமையான ஒரு வார்த்தை. நான் மோசையோடு இருந்தது போல அவனோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். மோசையோடு கூட இருந்தார், குழந்தையில இருந்தார், அவங்க பெற்றோர்கள் கூட இருந்தார், அவர் கூட இருந்தார். எகிப்துல 40 ஆண்டுகள் படிக்கும் பொழுது கூட இருந்தார். மீதியான் தேசத்துல 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கும் போது கூட இருந்தார். வனாந்தரத்துல அவர் தலைவனாக மாற்றின பிறப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது 40 ஆண்டுகள் அவர் கூட இருந்தார். நான் யோசுவா உன்னுடைய தலைமை போதகரோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இப்பொழுது இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்றாரு, அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? இந்த நாள்ல அற்புதமான ஒரு பாடம் இது. எனவே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நீங்க தைரியமாயிரு என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறத நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில யோசுவாவோடு கூட கூட இருந்தான். அருமையான தேவதாசனே, தேவதாசர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கனம் பொருந்திய தேவனுடைய ஊழியர்களே, உங்களோடு கூட ஆண்டவர் கூட இருக்கிறார். எனக்கு வியாதி கூட இருக்கிறார், எனக்கு கஷ்டம் கூட இருக்கிறார், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இருக்கிற கூட இருக்கிறார், மனைவி தொரித்துட்டாங்க கூட இருக்கிறார், சபையார் தொரித்துட்டாங்க கூட இருக்கிறார்.
அந்த தேசமே என்னை துரத்திடுச்சு, கூட இருக்கிறார். உன் கூட தான் இருக்கிறார் ஆண்டவர். பயப்படாத, உன் கூட இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறார். யோசுவோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். தான் 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 பிள்ளைகளோடு இருக்க தான் விரும்புகிறார். உபாகமம் புஸ்தகம் 31 அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் 6 வசனம். உபாகமம், Deuteronomy, the book of Deuteronomy chapter 31 verse 6 and 8. உபாகமம் 31:6 வசனம். நீ பலன் கொண்டு திடமானதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமலும் கலங்க வேண்டாம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. நீ தைரியமா இரு, கர்த்தரும் கூட இருக்கிறார் என்று சொல்ற அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அது ஆண்டவர் அவ்வளவு அழகாக ஆண்டவர் எழுதி வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்துல கடந்து வந்தாங்க. ஆண்டவர் நடத்தினார் பாருங்க, அவ்வளவு அற்புதமாக. யாத்திராகம் 13 அதிகாரம் கடைசி வசனத்துல 22 வசனத்துல வாசிக்கிற 13:22 மேக சம்பவமும் அக்னி சம்பவமும், பகலில் மேக சம்பவம், இரவுல அக்னி சம்பவம், ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. தேவனாய் கர்த்தர் அவர்களை மேக சம்பவம் அக்னி சம்பவம் சொல்ல போனா ஏர் கண்டிஷன் வைத்து ஆண்டவர் அற்புதமா அவர்களை வழி நடத்தினார். அற்புதமாக தேவன் அவர்களை நடத்தின விதம் ஆச்சரியம். அதே யாத்திராகமம் 14 அதிகாரம் 11 முதல் சில வாக்கியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சிவந்த சமுத்திரம் முன்னதாக வந்தது. யாத்திரா 14 அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 14 வேர்ட்ஸ் 12 11 இருந்து கூட நீங்க படிக்கலாம். நீங்க அந்த வார்த்தையிலிருந்து 13 வசனம் வரலையும் அல்லது 31 வசனம் வரலையும் நீங்க படிச்சீங்கன்னாக்கா அற்புதமான பாடங்களை பாருங்க. அவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் நிற்கிறது, பின்னதாக பார்வோனுடைய சேனை. ஆனா கர்த்தர் 2 பக்கமும் சூழ்நிலைகளை மாற்றி தேவன் புதிய வழியை கர்த்தர் திறந்தார். அவரை நோக்கி பார்த்தார், அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய வழியை திறந்து வானத்தை பூமி உண்டாக்கினவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், செங்கடலை 2 பிளந்தார், யோர்தான் நதியை 2 பிளந்தார், எரிகோ கோட்டை அவர்களுக்கு வழியாக ஆண்டவராய் தேவன் அடைக்கப்பட்டிருக்க எரிகோ கோட்டை ஓடி தெரிந்தார். 40 ஆண்டுகளா வனாந்தரத்துல பாதைகள் எல்லாம் கரடு மேடானவைகள், இருளான பாதைகள், மனிதன் நடக்காத இடங்கள், மனிதன் விதைக்காத இடங்கள், கொல்லிவாய் சர்ப்பங்கள், பொல்லாத இருளான இடம். ஆனா ஆண்டவர் 40 ஆண்டுகளா அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் நடித்தனர். ஆகையினாலதான் சொன்னார், உன் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆச்சரியமான வார்த்தைகளா இருக்கிறது. ஆகவே நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்துல உங்களுக்கு தெரியும் மனப்பாடமாக. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குகிறேன், நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குகிறேன், நான் பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன். I am with you. இன்னும் நிறைய வார்த்தைகளை நாம் படிக்கிறோம் இல்லையா? ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனம், மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனம், இயேசு பிறப்பு குறித்து சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வசனம் மத்தேயுல நிறைவேறுகிறது. இயேசு பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள், ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. God with us. God with you always. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், பயப்பட வேண்டாம். பயப்படுறதுக்கு நோ, பயப்பட தேவையே இல்லை. பயம் மரணத்தை கொண்டு வரும், பயம் தேவனை விட்டு தூரப்படுத்தும், பயம் வேதனை கொண்டு வரும், பயம் வேதிகளை கொண்டு வரும். ஆனா யோசுவா 1 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், தேவன் உன் கூட இருக்க வேண்டும் என்றால். யோசுவா 1 அதிகாரம் அற்புதமான பாடம் பாருங்க. 7 வசனம் அற்புதமான பாடம். யோசுவா 1 அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம், அற்புதமான ஒரு வார்த்தை. 7 வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு
திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமாகியும் இடதுபுறமாகிலும் சாயாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டினியூஸ் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணம் நம்ம வாயை விட்டு நியாயப்பிரமாணத்தில் வலது பகலாகிலும் இடது புறமாகிலும் சாயாதபடிக்கு அவைகளை இரவ பகல தியானித்துக் கொண்டு இருந்தா அவர் லைஃப் சக்சஸ். நீ கைட்டு செய்கிற எனி ஒர்க் சக்சஸ். அற்புதமான ஒரு பாடம் இது. எனவே தேவன் தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தேவன் ஒரு நேமத்தை விதித்து ஒரு நேமத்தை நமக்கு முன்பாக வைத்து அதை கைக்கொள்ளுன்னு சொல்லுகிறார். தேவன் ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கிறார். ஆதாம் ஏவல் ஆதாம பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ தோட்டத்தில் இருக்கிற கனியெல்லாம் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். கட்டளை போட்டா கட்டளை மீறினார்கள், பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள், தேவனை விட்டு தூர போனார்கள், தேவனுடைய மகிமை இழந்தார்கள், தேவனை இழந்தார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், தேவ சமூகத்தை இழந்தார்கள். பாவத்தை செய்து மீறி பாவம் செய்து மீறுதலுக்குட்பட்டு பாவிகளாம் மாறி துரத்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஜெபம். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிப்பு, பைபிள் ரீடிங், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக, ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கைட் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பக்கபலமாயிருப்பார். ஆகவே அற்புதமான ஒரு பாடம். இந்த ஆதாம் ஏவாள் இருவருமாக கீழ்ப்படியாததுனால ஆதாம் கீழ்ப்படியவில்லை, ஏவாளும் கீழ்ப்படியவில்லை, பெரிய தண்டனை வாங்கி கொண்டார்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். ஆதாம் முதலாவது கீழ்ப்படியவில்லை, ஏவாளும் கீழ்ப்படியவில்லை. ஏவாள் தான் அங்க மீறுதலுக்குட்பட்டு பாவம் செய்தால் சொல்லப்படுகிறது. 2 பேருமே கீழ்ப்படியாம போனார்கள். தேவன் தாம் பிள்ளைகளோடு கூட இருக்க விரும்புகிறார். தாம் பிள்ளைகளோடு கூட இருக்க விரும்புகிறார். எப்படி நம்ம பெற்றோர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்களோ, நாம் பெற்றோர்களோடு கூட இருக்கிறோமோ, தேவன் நம்ம குடும்பத்தோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 1-3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். தேவன் ஆபிரகாம் அழைத்த உடனே கீழ்ப்படிந்து வந்தார். தேவன் உயிருள்ள நாளெல்லாம் ஆபிரகாமோடு கூட சந்ததிகளை ஆசீர்வதித்தார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் ஆபிரகாம். ஆகவே அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 1 முதல் ஒரு 5-6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். ஈசாக்கோடு கூட இருக்கிறார். அந்த தேசத்துல பஞ்சம் உண்டான பிற்பாடு ஈசாக்கோடு சொல்றார், ஈசாக், நீ இந்த பஞ்ச நாட்கள் பயந்து எகிப்துக்கு ஓடுறாத, நீ கேரா ஊர்ல குடியிரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கு விதைத்தான். ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று அற்புதமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார் 100 மடங்கு. அற்புதமாக என் வார்த்தைக்கு உங்க தகப்பன் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதித்த, நான் கூட இருந்தேன். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாய், நான் உன் கூட இருக்கிறேன். அங்க சத்துருக்களு கூட அபிமெலேக்கு ராஜா அவனுடைய சிநேகிதனாகிய பிகோலும் தேவனும் கூட இருக்கிறார் என்பது குறித்து நிச்சயமா நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று ஆதியாகமம் 26-27 சொல்லி அவங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறத நான் பார்க்கிறேன். தேவன் உங்க கூட இருக்கிறார். போராட்டமா, கண்ணீரா, கலக்கமா, வேதனைகளா, பற்றாக்குறைகளா, ஆனா God with you always. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்.
மறந்து விடக்கூடாது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவ தூதன் தரிசனாகி கிதியோனுக்கு, கிதியோனே பயப்படாதே, தேவனாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். 13ஆம் வசனத்துல புலம்புறா, கடவுள் எங்க கூட இருக்கிறாரா? எங்க கூட இருந்தா எங்கள் சத்துருக்கள் மீதியானர்கள், அம்மோனியர், அமலேக்கர் இதெல்லாம் வந்து எங்களை துன்பப்படுத்துகிறார்கள். நாங்களை விதைத்ததை அவர்கள் நாசப்படுத்திட்டு போறாங்க. எங்க ஆகாரத்தை கெடுக்கிறாங்க, எங்க சமாதானத்தை கெடுக்கிறாங்க, எங்க வாழ்க்கை கெடுக்கிறாங்க, நாங்க குடிக்கிற தண்ணீரை கெடுக்கிறாங்க, எங்க தேசத்துல ஆடு மாடுகளை கொள்ளடித்து கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரா? உண்மையாதான் இருக்கிறாரா? ஹாஸ்பிட்டல்ல வேதனையோட ஜெபம் பண்ணுவீங்க, கடவுள் இருக்கிறாரா? வியாதியா இருக்கு, கடவுள் இருக்கிறாரா? செத்து போன விசுவாசிகள் மத்தியில கடவுள் இருக்கிறாரா? பஞ்ச பசினு பட்டினா இருக்கிறமே, கடவுள் இருக்கிறாரா? நான் படிச்சு பட்டதாரியா இருக்கிற, வேலை கிடைக்கல, கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறதுனால தான் நீ இவ்வளவு படிச்சிருக்கிற. இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அற்புதமா வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் இருக்கிறார், நாம் இருக்கணும். ஆனா நாம் கேள்வி கேட்டுன்னு இருக்கணும். அவர் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். பைபிள் இந்த கண்ணை திறந்து பார்க்கணும். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, இதெல்லாம் இருந்தா எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கதறுகிறார். கீழே சொல்றாரு, கிதியோன் புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ, நான் உன் கூட இருக்கிறேன், யுத்தம் செய். பட் அந்த யுத்தத்துல வெற்றி உனக்கு தான். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்ன ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம். யோசேப்போடு கூட இருக்கிறான். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோசேப்புக்கு நேரிட்ட கவலைகளில் ஒருவரும் கவலைப்படுகிறது இல்லை. யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து குறித்து என்ன ஆபத்து வந்தது? அப்படி சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17 முதல் 22 வசனங்களில், சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17 முதல் 22 வசனங்களில் கர்த்தருடைய வசனம் சொல்ற அளவுல அவன் உயிர் சங்கில் அடிபட்டு அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. வாலிப நாட்கள்ல 17 வயதுல அண்ணன்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக போத்திபாருக்கு இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டு, இஸ்மவேலர் போத்திபாருக்கு விற்கப்பட்டு எகிப்தில் அடிமையாக இருக்கிறார். அந்த அடிமையாக யோசேப்பை அற்புதமாக தேவன் உயர்த்துவதற்கு சில காலமானது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், அதுக்கு அடுத்தது கீழே 2 வசனங்களை பார்க்கிறோம். கடைசியாக யோசுவா, ஆண்டவராகி தேவன் சொன்னார் இல்லையா, யோசுவோடு கூட இருக்கிற, மோசையோடு இருக்கிற, ஆபிரகாமோடு இருக்கிற, ஈசாக்கோடு இருக்கிற அதே தேவன் அவருடைய சந்ததிகளாக்கிய யோசேப்போடு கூட இருக்கிறார். உபச்சாரம் செய்தான் என்று பொய் சொன்னார்கள், ஆனாலும் தேவன் கூட. சிறைச்சாலை கொடுமையாக அடிமைப்படுத்தினார்கள், தேவன் கூட இருக்கிறார். நிந்தனைகள், அவமானங்கள், குழியில போட்டாங்க, அண்ணன் தம்பிகள் போட்டாங்க, அடிச்சாங்க, அவருக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்தாங்க. ஆனா யோசேப்போடு கூட தேவன் இருக்கிறத பார்க்கிறோம். தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறார், உன் கூட இருப்பார். ஒரு நாள் வந்தது, அந்த நாள் தலையை உயர்த்தினா அந்த எகிப்து தேசத்துக்கே தேசாதிபதியா அதிகாரியாக மாறிவிட்டான், தேச அதிபதியா மாறிவிட்டான். பார்வோன் மன்னன் அவர் தலையை உயர்த்தினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், சலசலப்புகள், முறுமுறுப்புகள், நம்ம தள்ளிவிட்டதர்கள், அனாதை ஆக்கப்பட்டார்கள், தேவன் தலையை உயர்த்துவார். ஒரு நாள் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் கூட இருந்து அவனை காப்பாற்றினார். எவ்வளவு அருமையான, அவர் யுத்தங்களை செய்வார், கர்த்தர் காப்பாற்றினார். அவர் நன்மை செய்வார், கர்த்தர் காப்பாற்றினார். அவர் இஸ்ரவேலை பரிபாலனம் செஞ்சார், கர்த்தர் காப்பாற்றினார். ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தர் அவர் பரம்பார். சவுல் கொல்ல எவ்வளோ தரம் முயற்சி செய்தோம், கர்த்தர் அவரை தப்பித்து அவர் கூட இருந்தார். சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போனார். தாவீது மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அவர் விட்டு விலகி போகவில்லை.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 21ஆம் வசனம், 26ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். கர்த்தர் சாமுவேல் கூட இருந்தார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். சாமுவேல் பிள்ளையாண்டான் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்தார். ஆண்டவருடைய ஞாபகத்தில் வளர்ந்தார். ஆண்டவருக்கா பணி செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் விடப்பட்டார். உங்க பிள்ளைங்க கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கூட இருப்பார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் பவுல், அப்போஸ்தலன் பவுல் கூட ஆண்டவர் இருந்தார். 1 கொரிந்தியர் இல்லை, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஆண்டவர் அந்த இரவுல பவுலுக்கு தரிசனமாக்கி, பவுலை பயப்படாத, தைரியமா பேசு, இந்த பட்டணத்துல அநேக ஆத்த மக்கள் எனக்காக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லு என்று தைரியப்படுத்துகிறார். கொரிந்து பட்டணத்துல தங்கியிரு. அதுக்கு மேல வசனங்கள் அக்கில பிரிஸ்கிலா கூட இருக்கிறாங்க ஊழியத்துல. தேவன் பவுலோடு கூட பேசுறா, இந்த தேசத்திலிருந்து நீ சுவிசேஷம் சொல்லு, நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். உங்க கூட இருப்பதற்கு காரணம் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு, உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, ஜனங்களை ரட்சிப்பதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதுக்கு முன்னதாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு, ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்பொழுது நான் இதோ உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நாம் கேட்கணும், கை கொள்ளணும், நடக்கணும், போதிக்க வேண்டும். அநேகரை சீஷராக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய பணியை செய்யணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அற்புதமாக, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டு எனக்கு பயந்தவனாக நடப்பானால் நானும் என் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் நாங்க வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். நான் வந்து அவங்களோடு கூட நாங்க அவரே வந்து நானும் பிதாவும் வந்து நாங்க வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். எபினேசர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். மறந்து விடக்கூடாது. எனவே பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இதோ மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என் கூட இருக்கிறேன். 23ஆம் சங்கீதம் அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. 23 வசனம் 4ஆம் வசனம், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என தேற்று. நீங்க என் கூட இருக்கிறீங்க. தைரியம், விசுவாசம், நம்பிக்கை. ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை கை கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யணும். ஆகவே செயல்பட்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சதா காலங்களில் வழி நடத்துவராக. ஆண்டவர் எப்பொழுது உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பராக. God bless you.